எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெட் சீரிஸோடைய சீசன் 5 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முந்தின சீசனை நம்ம பார்த்தாதான் இதுல என்ன நடக்குதுன்னு நமக்கு புரிய வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப்பை நம்ம பார்க்கலாம். உலகம் ஃபுல்லா ஜாம்பி வைரஸ் பரவி மக்கள் ஜாம்பியா மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரிக்ன்ற ஒருத்தர் அவரோட ஃபேமிலியை தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா ஃபேமிலியை கண்டுபிடிச்சி ஒரு குரூப்பா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு இடமா போய் ஒரு பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறமா கடைசியா அவங்க வந்த இடம் தான் ஒரு ஜெயிலு. ஸோ நார்மலாவே ஜெயிலுன்றது சேஃபான ஒரு இடம். அதனால ஜாம்பி கிட்ட இருந்து அவங்க சேஃபா இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல கவர்னர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. கவர்னரை அடிச்சு ஓட விடுறாங்க. ஆனா போன கவர்னர் திரும்ப வந்து அட்டாக் பண்றாரு. இதனால அந்த ஜெயிலே சின்ன பின்னமாகுது. ஸோ இதுக்கிடையில நிறைய பேர் இறந்து போறாங்க. அதோட தனித்தனியா பிரிஞ்சு எல்லாருமே எங்க போறாங்கன்னா டெர்மினஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் மேகி கிளென்னு அவங்க குரூப் போறாங்க. பின்னாடியே நம்ம ரிக்கோட குரூப் போறாங்க. இவங்க எல்லாரையுமே அந்த டெர்மினஸ்ன்றவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு பார்த்தா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கண்டெய்னர்ல அடைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீசன் 5 உடைய கதைக்குள்ள போகலாம். நம்ம ரிக்கு, டெரிலு, கிளென்னு, மேகி அவங்க கூட வந்த அந்த மாமிசா மலை ஒருத்தர், ஒரு சயின்டிஸ்ட், இப்படின்னு நிறைய பேர் அந்த கண்டெய்னர்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா அந்த டெர்மினஸ் குரூப் வந்து ரொம்ப மோசமானவங்க போல. கண்டெய்னர் திறந்து உள்ள புகை குண்டை போட்டு நம்ம ரிக்கு, டெரிலு, கிளென்னு இப்படின்னு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்களாம் அந்த கண்டெய்னர்லயே இருக்கிறாங்க. ஸோ கூட்டிட்டு போகும்போது தான் இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த டெர்மினஸ்ன்ற குரூப் வாங்க உங்களுக்கு அடைக்கலம் தரோம் அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களையா கொன்னுகிட்டு இருக்காங்க. மனுஷக்கரியா தொங்குது எங்க பார்த்தாலும். நேரா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு கீழே முட்டி போட்டு உட்கார வச்சு ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் பேஸ்பால் பேட்டாலையும் அடிச்சு அவங்க ரத்தத்தெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சைக்கோ கும்பல் கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வருது. ஒரு 3 பேரை காலி பண்ணிட்டு அடுத்தது நம்ம கிளென்னை தான் போட்டு தள்ளுறதுக்கு வராங்க. கரெக்டா அடிக்க வரும் பொழுது ஒரு பெருசா வெடி சவுண்ட் ஒன்று கேக்குது. அவங்க இருக்கிற இடமே அதிர ஆரம்பிக்குது. என்ன ஏதுன்னு இவங்களை கொல்லாம அந்த டெர்மினஸோடைய ஆளுங்களாம் வெளியே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான்டா கேப் அப்படின்னு சொல்லி கட்டுல இருந்து வெளியே வந்து நம்ம ரிக்கு, கிளென்னு, டெரில் இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி அந்த டெர்மினஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திடீர்னு பெருசா ஒன்று வெடிச்சதுல அது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்படியே கதை லைட்டா பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம கேரோலும் டைரஸும் ரிக்கோடைய குழந்தை ஜூடியத்தை தூக்கிக்கிட்டு அவங்களும் டெர்மினஸுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஜாம்பிகள் கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், ஜாம்பிகள் இவங்களை காலி பண்ணிருக்கோம். திடீர்னு அதுங்க வேற டைரக்ஷனை பார்த்து போகுது. ஏன்னா டெர்மினஸ்ல கன்னால ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. என்னன்னா டெர்மினஸ் ஆளுங்களாம் நம்ம ரிக்கு, கிளென் இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல தரையில, அந்த சவுண்டை கேட்டு இப்ப ஜாம்பிகள் அங்க போகுது. எங்க நம்ம கேரலுக்கும் டைரஸ்க்கும் புரிய வருது. டெர்மினஸ்ல இருந்து கன் சுடுற சவுண்ட் கேக்குதுன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் டெர்மினஸ் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய பட்டாசை கொளுத்துறதுக்கு ரெடியா இருக்காரு ஆளு. ஏன்னா அந்த டெர்மினஸ் கும்பலுக்கு தெரியும் நம்ம ஷூட் பண்ணிட்டோம், ஜாம்பிஸ்லாம் இங்க வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஒரு ஆளை அனுப்பி பட்டாசை கொளுத்தி விட்டு அந்த ஜாம்பிஸோடைய ரூட்டை மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்த கேரலும் டைரஸும் பார்த்து கன் பாயிண்ட்ல அவரை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஆள் வந்து ரொம்ப நெக்கலா பேசுறாரு. அதனால அவரை ஒரு வீட்லயே லாக் பண்ணிட்டு நம்ம டைரஸ் வந்து அவரை பாத்துக்கிறாரு. கூடவே ஜூடியத் பாப்பாவும் இருக்கு. கேரோல் மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜாம்பியை கொன்னு அதோட ரத்தத்தெல்லாம் உடம்புல பூசிக்கிட்டு அப்படியே ஜாம்பியோட ஜாம்பியா அந்த டெர்மினஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போறாங்க. ஸோ அப்படி போய் பார்க்கும்போது தான் நம்ம ரிக்கு, டெரில் இவங்க எல்லாரையுமே அந்த கண்டெய்னர்ல அடைப்பாங்கல்ல அந்த விஷயம் நடக்குது. இதை கேரோல் பாக்குறாங்க. ஸோ டெர்மினஸ்ன்றது ரொம்ப ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம ஆளுங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவே தோணுது. இந்த டெர்மினஸ்லயே ஒரு கேஸ் சிலிண்டர் பெருசா ஒன்று இருக்கு. அதை ஷூட் பண்ண அதுக்குள்ள இருந்து கேஸ்லாம் வெளியே வருது. அப்புறம் இப்ப பட்டாசு கொளுத்த போனவரை தானே பிடிச்சாங்க. அந்த பட்டாசை கொண்டு வந்து அப்படியே ஒரு ராக்கெட்டை விடுறாங்க. பெருசா தீ விபத்தாகி அந்த டேங்கே வெடிச்சு செதறுது. ஸோ இதனால தான் அந்த இடமே ஷேக் ஆச்சு. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ரிக்கு மற்றவங்கலாம் எஸ்கேப் ஆகி வந்து டெர்மினஸ் கூட சண்டை போடுறாங்க. ஆனால் சண்டை போடுறத விட இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க. ஸோ நம்ம கேரோலையும் மீட் பண்றாங்க. ரிக்குக்கு புரிய வருது நம்மளை காப்பாத்தினது கேரோல் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேங்க் பண்றாரு. இதெல்லாம் விடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்கு அவருடைய குரூப் எல்லாரையுமே கூட்டிட்டு டைரஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. டைரஸ் கையில ஜூடியத் பாப்பா இருக்கு. அதை பார்த்த உடனேயுமே ரிக்கோட பையனும் வேகமா ஓடி வராங்க. ஏன்னா குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப பாப்பா உயிரோட இருக்கிறத பார்த்த உடனேயுமே ரிக்குக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓடி வந்து ஜூடியத்தை தூக்கிக்கிறாரு. நம்ம ரிக்கு டைரஸ்க்கும் கேரோலுக்கும் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஸோ நம்ம ரிக்கு புதைச்சு வச்ச கன்ஸ், அது மட்டும் இல்லாம டெர்மினஸ் ஆளுங்களை அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இருந்த கன்னு எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த டெர்மினஸ் பிளான் ஊத்திக்கிச்சு வேற ஏதாவது ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டெர்மினஸ்ல இருக்கிற எல்லாரையும் இவங்க கொல்லலாம் பண்ணல, ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க முடிஞ்ச வரைக்கும் தூரமா போகணும். போற வழியில அந்த டெர்மினஸ் உடைய போர்டு இருக்கு, நம்ம ரிக் அதெல்லாம் அழிச்சு விட்டுறாரு, அது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்ற மாதிரி. இவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஓடி போயிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் காப்பாத்துறாங்க. யோ யார் யா நீ அப்படின்னு கேட்டா, தம்பி வாயா போயான்னு சொல்லாத, நான் ஃபாதரு அப்படின்னு சொல்ல, யோ உலகமே அழிஞ்சு போய் அவன் செத்துக்கிட்டு இருக்கான், உனக்கு மரியாதை கேட்குது இந்த நேரத்துல தான். ஆமா உனக்கு ஏதாவது குரூப் இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு யாருமே இல்ல, நான் மட்டும் தான் தனியா சர்ச்சில் இருக்குன்னு சொல்ல, ஸோ அந்த ஃபாதர் கூடவே அவங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க. பார்த்தா அந்த சர்ச் வந்து ஓரளவுக்கு இப்போதைக்கு சேஃபா இருக்கு. தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த மாமிச மலை இருக்காருல, அவர் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, எப்படியாவது நம்ம வாஷிங்டனுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த சயின்டிஸ்ட் இந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சிருவாரு, நம்ம எல்லாருமே பொழைச்சிக்கலாம். ஏன்னா மாமிச மலைக்கு தெரியும் ரிக் தான் லீடரு, ரிக் ஓகேன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு. ஸோ ரிக்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம சும்மா சுத்துறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறங்குறாங்க. இந்த நேரத்தில் டெரிலும் கேரோலும் வந்து என்ன பண்றாங்கன்னா தனியா இருக்காங்க, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் இவங்களுக்கு முன்னாடி போகுது. அந்த காரை பார்த்த உடனே நம்ம டெரிலுக்கு தோணுது, பெத் ஒரு கார்ல எஸ்கேப் ஆகி போனாங்கல்ல, அந்த கார்லயும் இந்த கார்லயும் பின்னாடி பிளஸ்ன்ற சிம்பிள் போட்டிருக்கு. ஒருவேளை இது பெத்தா இருக்குமா அப்படின்னு அவருக்கு புரியல. உடனே அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ரிக்கோட குரூப்ல இருக்கிற ஒருத்தரை யாரோ கடத்துறாங்க. யாரான்னு பார்த்தா அது அந்த டெர்மினஸ் கும்பலை சேர்ந்தவங்க தான். அதுவும் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ரிக்கோடைய ஆளுடைய காலை வெட்டி அதை சமைச்சு சாப்பிடுறாங்க. ஸோ வெளியே ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு சாப்பாடு தேடி இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு எல்லாரையும் டெர்மினஸ்க்கு வர வச்சு அவங்கள பிடிச்சி கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா அவரு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா, ஏண்டா என்ன போய் சாப்பிட்டுருக்கீங்களே, என்ன ஜாம்பி கடிச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல இவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டெர்மினஸ் ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க. இவனை நம்ம நல்லா சுட்டு தான் சாப்பிட்டுருக்கோம், ஸோ அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு மனசை அவங்களே தேத்திக்கிறாங்க. இப்போ இவனோட மத்த கும்பலையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்கோட ஆளை விட்டுறாங்க. அவர் அப்படியே தத்தி தத்தி சர்ச்சுக்கு வந்துடுறாரு. ஸோ இவரை பார்த்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த டெர்மினஸோட ஆளுங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல தான் இருக்காங்களே, நம்ம எல்லாரையும் அவங்க கொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அதெல்லாம் தேவையில்லை, நான் ஆல்ரெடி ஜாம்பி கிட்ட கடி வாங்கிட்டேன், என்னை காப்பாத்தாதீங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள கொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அந்த ஸ்கூலுக்கு போறாரு. மீதி இருக்கிறவங்களாம் சர்ச்லயே ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டா நம்ம ரிக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் டெர்மினஸோட ஆளுங்க சர்ச்சுக்கே வராங்க. அவனை முழுசா சாப்பிடாம அனுப்பி வச்சதுக்கான ரீசனே உங்களை பிரிச்சு தனித்தனியா கொல்லணுன்றதுக்காக தான். இப்ப சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் சாக போறீங்க அப்படின்னு அந்த டெர்மினஸோட ஆளு உள்ள வர டக்குன்னு அவரோட ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளுறாங்க. யாரான்னு பார்த்தா போன நம்ம ரிக்கு எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. ஏன்னா அந்த டெர்மினஸ் கேங் வந்து அவரோட காலை வெட்டி சாப்பிட்டுருக்காங்க. ஆனா அவர் அப்படியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்மள அங்க வர வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு ரிக்குக்கு தெரியும். ஸோ அதனால தான் வெளியே வர மாதிரியே சீனை போட்டு இப்ப இந்த கும்பலை டிராப்ல மாட்ட வச்சு எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. ஸோ எது எப்படியோ ப்ராப்ளம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அந்த மாமிச மலை இருக்காருல, ஆக்சுவலா அவரோட பேர் வந்து ஆப்ரகாம். அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் வாங்க நம்ம எல்லாரும் வாஷிங்டன் போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா டெரிலும் கேரலும் எங்க போனாங்கன்னு தெரியல, அவங்க வந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஆபத்து, வாங்க சீக்கிரமா போலான்னு ஆப்ரகாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்புறம் ஒரு வழியா ஒரு முடிவு பண்ணி கிளென்னு, மேகி, இன்னும் சில பேர்லாம் அந்த மாமிச மலை ஆப்ரகாம் கூடவே வாஷிங்டனுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி மேப்பை கொடுத்துட்டு போறாங்க. ஸோ நீங்களும் பின்னாடியே வந்து சேருங்கன்னு சொல்லி இவங்க இங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ரிக்கும் டெரில் கேரல் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது நைட் டைம்ல இவங்க நினைச்ச மாதிரி டெரில் வராரு. ஆனா கூட கேரல் வரவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க டெரில் அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. ஆக்சுவலா பெத் இருக்காங்களே, அவங்க எங்கேயும் தப்பிச்செல்லாம் போகல, அவங்கள ஒருத்தங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வெளியே வந்த பெத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல, அவங்கள காப்பாத்தி இப்ப பெத்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய போலீஸ் இருக்காங்க. அதுல லேடி போலீஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த டீமுக்கே பாஸ் மாதிரி. ஆனா அந்த லேடி போலீஸ் சொல்றத கேட்காம ஒரு பிளே பாய் போலீஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்ம பெத்தை கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ இவங்க இருக்கிறது சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான். அவர் தான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கறாரு. ஸோ இந்த போலீஸ் கும்பல் என்ன பண்ணுதுன்னா, வெளியே இருந்து மக்களை காப்பாற்றி கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து இந்த பில்டிங்லயே சேஃபா வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் வந்துட்டு காப்பாற்ற வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ஆனா நம்ம பெத்துக்கு தெரியும் கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வெளியே கிடையாது, இவங்க எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதோட அந்த பிளே பாய் போலீஸ் இருக்காரு, அவர் ரொம்ப ரொம்ப மோசமானவர். அவர் யார் யாரெல்லாம் காப்பாத்திட்டு வராரோ அந்த பொண்ணுங்களை அவரு அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி தான் பெத்துக்கிட்டையும் அவர் வராரு. ஆல்ரெடி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்கோம், ஆனா புடிச்சு திரும்பவும் கொண்டு வராங்க. அந்த பொண்ணு கையில ஜாம்பி வர கடிச்சிருக்கா, அந்த கையவே வெட்டி எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இங்க இந்த மோசமானவங்க கூட இருக்கிறதுக்கு நான் செத்தே போகலாம், என்ன சாகடிங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் பார்க்குற பெத்து பயப்படுறாங்க. அவங்க
அவங்களுக்கும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தோணுது. நம்ம பெத் இருக்கிற அதே மைண்ட் செட்ல தான் நோவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு வருஷமா ஆளு இங்க தான் இருக்காரு. இவருக்கும் தப்பிக்கணும்னு தான் தோணுது, ஆனா விட மாட்டாங்க. சோ அதனால பெத்தும் நோவாவும் என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து தப்பிக்கலான்னு ஒரு பிளான போடுறாங்க. ஆனா என்ன, இவங்க வெளியே போகிறதுக்கான சாவி வந்து அந்த பிளே பாய் போலீஸ் கிட்ட தான் இருக்கு. அதை நைஸா எடுக்க பெத்து போறாங்க. ஆனா அந்த பிளே பாய் போலீஸ் நம்ம பெத்து கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண பெத்தும் போட்டு செமையா அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வந்து கையை அறுத்திருப்பாங்கல்ல, பிளே பாய் போலீஸால அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க, ஜாம்பியா மாறிட்டாங்க. பிளே பாய் போலீஸ் கீழே விழ அந்த ஜாம்பி பிளே பாய் போலீஸை கடிச்சு காலி பண்ணுது. சோ சாவியை எடுத்துக்கிட்டு நோவாவும் பெத்தும் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. நோவா தப்பிச்சிடுறாரு. பெத்து தப்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த லேடி போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், பெத்து திரும்பவும் அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. சோ நம்ம பெத்து இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ஒரு டாக்டரை காலி பண்ணணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் பிடிச்சி இங்க கொண்டு வராங்க. டாக்டரே இறந்து போயிட்டாருன்னா இந்த இடமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டரை போட்டு தள்ளான்னு வரும்பொழுது அந்த இடத்துல புதுசா ஏதோ ஒரு லேடியை பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க போல. அந்த லேடி யாரான்னு பார்த்தா கேரோல். சோ பெத்தும் ஷாக் ஆகுறாங்க. கேரோல் எப்படி இங்க வந்தாங்கன்னு அவங்களுக்கு புரியல. இப்ப கதை அப்படியே நம்ம மாமிசா மேல ஆப்ரகாம் கிட்ட போகுது. அவரு சயின்டிஸ்ட். ஆப்ரகாமோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அப்புறம் டெரான்ற லேடி, மேகி, கிளென், இவங்க எல்லாருமே பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க வாஷிங்டனுக்கு. சோ எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க போற பஸ் புகைய ஆரம்பிக்குது. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆப்ரகாமுக்கு முன்னாடி இருக்கிற எதுவும் தெரியாம ஒரு கார் மேல விட்டு பஸ்ஸே கவுருது. சோ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸை நல்லா செக் பண்ணிருப்பாங்க. சூப்பரான கண்டிஷன்ல இருக்கிற பஸ் திடீர்னு ஏன் இப்படி மக்கார் பண்ணுதுன்னு தெரியல. நம்ம மாமிசா மேல ஆப்ரகாம் இருக்காருல, அவருக்கு இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும் தான் எண்ணமே. இன்னும் சொல்ல போனா அவரோட ஒய்ஃப் 2 பசங்களா இருந்தாங்க. அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக ஆப்ரகாம் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்படிதான் சில பேரெல்லாம் கொன்னு பாதுகாப்பான இடத்துக்காக ட்ரை பண்றாரு. ஆனா இதை பார்த்து ஆப்ரகாமோட ஒய்ஃப் பசங்களாம் அவரை பார்த்து பயந்து அவரை விட்டு பிரிஞ்சு போய் ஜாம்பி கிட்ட மாட்டி அவங்களும் இறந்து போறாங்க. இதை பார்த்து ஆப்ரகாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணிக்கலாம்னு இருக்கும்போது தான் இந்த சயின்டிஸ்ட் இருக்காருல, அவர் வந்து ஜாம்பி கிட்ட மாட்டிருப்பாரு. சரி, சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஆளை காப்பாத்துவோன்னு அங்க இருக்கிற ஜாம்பியை போட்டு தள்ளி திரும்ப சாகிறதுக்கு போறாரு. அப்பதான் அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த உலகத்தை காப்பாத்த போறேன் நானு, எனக்கு இந்த ஜாம்பியை அழிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும், அது மூலியமா மாத்து மருந்தை நம்மளால ரெடி பண்ண முடியும், வாஷிங்டனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு அவர் சொல்ல, இப்பதான் ஆப்ரகாமும் நம்ம உயிரோட இருக்கணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டுக்காக சாகாம இருந்து கூடவே வந்து இவ்வளவு விஷயங்களை பண்றாரு. ஸோ இப்போ கூட எல்லா ஜாம்பியையும் அடிச்சு போட்டுட்டு திரும்பவும் வாஷிங்டனுக்கு தான் போறாங்க. கண்டிப்பா மாத்து மருந்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க போக போக தான் தெரிய வருது, போற வழி ஃபுல்லாவே ஜாம்பிஸ். அதுவும் 1 இல்ல 2 இல்ல, ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் இருக்கு. இதை தாண்டி இவங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அப்பவும் நம்ம ஆப்ரகாம் அதெல்லாம் முடியாது, சயின்டிஸ்ட் உங்களை நான் கூட்டிட்டு போவேன், இதெல்லாம் தாண்டி நம்ம போக தான் போறோம் அப்படின்னு சொல்ல சயின்டிஸ்ட் பயந்து போயிடுறாரு. இப்பதான் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு, ஆக்சுவலா நான் சயின்டிஸ்டே கிடையாதுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, உயிர் பொழைக்கணுன்றதுக்காக சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே ஆம்ஸ்ட்ராங் உடஞ்சி போறாரு. வந்த கடுப்பு எல்லாத்தையுமே அந்த சயின்டிஸ்ட் மேல காமிச்சு செம்ம அடி அடிக்கிறாரு. ஆள் அப்படியே மயங்கிடுறாரு. இவங்க யாருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஆள் ஒரு சயின்டிஸ்ட்னு நம்பி தான் இவ்வளவு தூரம் வந்தாங்க. பின்னாடியே ரிக்கும் வரேன்னு வேற சொன்னாரு. அவங்க வந்து எங்கேயாவது மாட்டிக்க போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கதை வந்து நம்ம கேரல் வந்து எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட மாட்டினாங்க அப்படின்னு போகுது. டெரிலும் கேரலும் கார்ல அந்த பிளஸ் சிம்பிள் போட்ட முன்னாடி போற காரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே சிட்டிக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த சிட்டில தான் நம்ம ரிக்கு டேங்கருக்குள்ள மாட்டிட்டு இருந்திருப்பாரு. கிளென் எல்லாம் வந்து காப்பாத்திருப்பாங்க. அகைன் அந்த சிட்டிக்கே போறாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம டெரில் ஓட்டுற கார் வந்து ஒர்க் ஆகாம போகுது. அவ்வளவுதான், இவங்க யாரை ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அவங்க இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த சிட்டிக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தூரத்துல ஒரு வேன் ஒன்று இருக்கு. அந்த வேன்லயும் பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ டக்குன்னு வேகமா அந்த வேன்குள்ள போய் பார்க்கும் பொழுது அது ஒரு ஆம்புலன்ஸ் வேன் மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெச்சர்லாம் இருக்கு. அந்த ஸ்ட்ரெச்சரை திரும்பி பார்க்கும்போது தான் இந்த சிட்டில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுடைய நேம் போட்டிருக்கு. மேபி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும் போல அடுத்தது அப்படின்னு இவங்க பேசும்போது டக்குன்னு நிறைய ஜாம்பிஸ் வந்து அந்த வேனை சுத்து போட ஆரம்பிக்குதுங்க. அதுவும் அந்த வேன் வந்து கண்ட்ரோல மிஸ் ஆகி பிரிட்ஜுக்கு எஜ்ஜில் போய் நிக்குது போல. எங்க ஜாம்பிஸ்லாம் தள்ள தள்ள வேன் பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழ போகுது. நம்ம டெரிலும் கேரலும் என்ன பண்றாங்கன்னா வேன்ல போய் உட்காந்துக்கிட்டு சீட் பெல்ட்டை மாட்டிக்கிறாங்க. அப்படியே அந்த ஜாம்பிஸ் தள்ள வேனு கீழே விழுந்து அப்படியே கிராஷ் ஆகுது. நல்ல வேலையா இவங்களுக்கு பெருசா அவ்வளவா அடிபடல. ஸோ அதுக்கப்புறமா இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பில்டிங்க்கு போறாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆபத்து வேணாலும் இருக்கலாம். அதனால தூரத்துல இருந்தே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பையன், யாரு, நோவா தான், அந்த பயபுள்ள வந்து ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த இவங்க போயிட்டு காப்பாத்தி விடுறாங்க. அந்த பையனும் இங்க சவுண்டு கேட்டுருச்சு, கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆளுங்க வந்துருவாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, இரு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆள் வருவாங்களா, உனக்கு அவங்கள தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும், அங்க இருக்கிறவங்க மோசமானவங்க, போலீஸ்காரனுங்க. அதை விட அங்க ஒரு பொண்ணு பாத்தியா, அழகா குட்டியா இருப்பாளே, யாரு, பெத்தையா சொல்றீங்க? நான் தப்பிக்கிறதுக்கு காரணமே பெத்து தான் அப்படின்னு இவரு சொல்றாரு. எங்க நோவா சொன்ன மாதிரியே
போலீஸ்காரங்க இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சோ வேகமா இவங்க தப்பிச்சு போகணும். இந்த நோவா வேற அடிக்கடி கீழே விழுறாரா, அதனால டெரில் வந்து நோவாவை தூக்கிக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. கேரல் வந்து முன்னாடி போறாங்க. அப்படி முன்னாடி போன கேரோல வந்து அந்த போலீஸ்காரங்களுடைய கார் வந்து ஏத்துது. கேரோல் அங்கேயே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா கேரோல ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்படி போன கேரோல தான் பெத்து பார்த்திருப்பாங்க. சோ டெரிலும் அந்த போலீஸ்காரங்களை தடுக்கிறதுக்கு போறாரு. ஆனா நோவா தடுக்கிறாரு. அவங்க ரொம்ப மோசமானவங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல டெரிலும் சரி நீ என் கூட வா அப்படின்னு திரும்ப சர்ச்சுக்கு தான் வராரு. ஏன்னா ரிக்கு கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ரிக்கு அவரோட ஆளுங்களாம் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து பெத்தையும் கேரோலையும் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி. சோ அப்படிதான் டெரில் வராரு. கேரோல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆளு ரொம்ப சோகமா இருந்திருப்பாரு. சோ நம்ம ரிக்குக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. பெத்தையும் கேரோலையும் காப்பாத்துறதுக்காக இவங்க களத்துல இறங்குறாங்க. அந்த நோவா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருஷம் இருந்ததுனால அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எப்படி எப்படி இருக்கும், எங்கெங்க என்னென்ன ரூம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அதை வச்சு ஒரு பிளானை ரெடி பண்றாங்க. அதோட அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி சின்னதா ஒரு கன் சொல்ற சவுண்ட் கேட்டாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அப்ப இதுதான் பிளானே. வெளியே இருந்து கன் சொல்ற மாதிரி ஒரு சவுண்டை கிரியேட் பண்றோம். அதை கேட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வருவாங்க. அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்க ஆளுங்களை விட்டாதான் இவங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு ரிக்கு டெரில்னு நிறைய பேர் அந்த சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிஷானு, ரிக்கோடைய பையன், ரிக்கோட பொண்ணு ஜூடியத்து, அப்புறம் ஃபாதரு, இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் சர்ச்லயே இருக்காங்க. நம்ம ரிக்கோ அவரோட ஆளுங்களும் அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி நல்லா சர்ச்சை பாதுகாப்பா ஆணியெல்லாம் அடிச்சு சேஃபா தான் வச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த ஃபாதர் என்ன பண்ணிடுறாரு, அவரோட ரூமுக்கு போயிட்டு கட்டையெல்லாம் பிரிச்சு சர்ச்சுக்கு அடிவழியா எஸ்கேப் ஆகி ஆளு வெளியே போயிடுறாரு. பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி வருது. அது கூட சண்டை போட்டு கல் எடுத்து அது மண்டையில போடலான்னு போகும்பொழுது அந்த ஜாம்பி கழுத்துல ஏசப்பா சிலுவை போட்ட செயின் போட்டிருக்கா. அதனால இவரால கொல்லவே முடியல. ஒழுங்கா சர்ச்சில் இல்லாம இவர் எதுக்காக வெளியே போனாருன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி சர்ச்சுக்குள்ள ஒரு ஓட்டையை வேற போட்டு விட்டாரு அவரு. எங்க நம்ம ரிக்கோ அவரோட ஆளுங்களும் அவங்க நினைச்ச மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தூரத்துல கன் சொல்ற மாதிரி சவுண்ட போடுறாங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேர் அங்க வராங்க. வந்தவங்க நோவா பாக்குறாங்க. ஒரு வழியா நோவா உன்னை புடிச்சிட்டோம், ஒழுங்கு மரியாதையா நில்லு அப்படின்னு மிரட்டும் பொழுது ரிக்கோ அவரோட ஆளுங்களும் வந்து கன் பாயிண்ட்ல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் பிடிக்கிறாங்க. சடனா அவங்கள காப்பாத்த இன்னொரு போலீஸ் வராரு. அவரையும் பிடிச்சி இப்ப 3 பேரை பணைய கைதியா பிடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேரை வச்சு எப்படி கேரோலையும் பெத்தையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் அதை காப்பாத்த வந்திருப்பாருல மொட்டை போலீஸ், அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ரிக்கோட ஆளுங்கள்ல ஒரு லேடியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஆனா நம்ம ரிக்கு சும்மா விடுவாரா, பின்னாடியே வந்து போலீஸ்காரே எடுத்துக்கிட்டு யோ ஒழுங்கு மரியாதையா நின்னுடு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அந்த ஆளு நிக்காம போய்கிட்டே இருக்காரு. காரை வேகமா கொண்டு வந்து ஒரே ஏத்து அவ்வளவுதான் அவர் கீழே விழுந்துடுறாரு. பக்கத்துல வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணி காலியும் பண்றாரு ரிக்கு. சோ இந்த நேரத்துல சர்ச்ல அந்த ஃபாதர் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற ஜாம்பிஸ்லாம் இவரை கடிக்க வர அப்படியே வேகமா சர்ச்சுக்கு வராரு. பின்னாடியே அதுங்களும் சர்ச்சுக்கு வந்துருச்சுங்க. சீக்கிரம் மிஷான், காரல் வெளியே வாங்க, ஆபத்து அப்படின்னு ஃபாதர் கத்த இவங்களுக்கு புரியல. நாலா பக்கமும் ஆணி அடிச்சு உள்ளதானே சேஃபா இருக்கும், எப்படி அந்த ஃபாதர் வெளியே போனான்னு புரியல. அப்புறம் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஜாம்பிஸ் சர்ச்சுக்குள்ள வந்துகிட்டு இருக்குங்க. இவங்க வேகமா ஓடி போய் ஃபாதர் எந்த வழியா எஸ்கேப் ஆகி சர்ச்சை விட்டு வெளியே வந்தாரோ அதே வழியா உள்ள போய் வெளியே வந்துடுறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இப்ப சர்ச்சு ஃபுல்லாவே ஜாம்பிஸா இருக்கு. அதுங்க திரும்ப வெளியே வரக்கூடாதுன்னு சர்ச்சோடைய மெயின் டோரை லாக் பண்றாங்க. ஆனா அது எவ்வளவு நேரம் தாங்கும்னு தெரியாது. அப்படியே கதவு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகி ஜாம்பிஸ் வெளியே வரப்போகுது. ஐயோ மாட்டணுமே அப்படின்னு இவங்க நினைக்கும் போதுதான் அப்போ ஒரு ஃபயர் இன்ஜின் நேரா வந்து சர்ச்சோடைய கதவு திறக்காத மாதிரி வாசல்ல வந்து நிக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம மாமிச மேல ஆப்ரகாம் தான். அவர் அந்த சயின்டிஸ்ட போட்டு பொலன்னு பொலந்திருப்பாரு. ஆளு இன்னமும் மயக்கத்துல தான் இருக்காரு. சோ கிளென்னு, மேகி இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. மத்தவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் மேகி கிட்ட மிஷான் விஷயத்த சொல்றாங்க. பெத்து உயிரோட தான் இருக்கா, அவளை காப்பாத்த தான் போயிருக்காங்கன்னு சொல்ல பெத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அதோட இவங்களால இப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. அதான் அவங்க போன இடம் தெரியும்ல, நம்மளும் போலான்னு பின்னாடியே இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம பெத்தும் அந்த லேடி போலீஸ் இருக்காங்கல்ல அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேடி போலீஸ் வந்து ரொம்ப நல்லவங்க தான். இப்ப இந்த இடத்தோடைய இன்சார்ஜே அந்த லேடி போலீஸ் தான். இப்ப அவங்க வந்து ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தாங்க அப்படின்னா மத்த போலீஸ்லாம் இவ ரொம்ப நல்லவளா இருக்கா அப்படின்னு சொல்லி டானை சாகடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் கெட்டவங்க மாதிரியே ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரீசெண்ட் டைமா லேடி போலீஸ் மேல இருந்த நம்பிக்கையே மத்த போலீஸ் ஆளுங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. எப்படா கரெக்டான டைம் வரும் லேடி போலீஸை காலி பண்ணி நம்ம லீடர் ஆகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பெத்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம ரிக்கு இந்த மாதிரி 2 போலீஸ் எங்க கிட்ட இருக்கு, அதே மாதிரி 2 ஆளுங்க உங்க கிட்ட இருக்காங்க, அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி போலீஸ்க்கு வந்து பெத்து இங்க இருந்து போறத நினைச்சு சந்தோஷம் தான். ஆனா சந்தோஷம் இல்லாத மாதிரியே நடிக்கிறாங்க. அப்பதான் மத்தவங்க நம்புவாங்கன்னு. அதே மாதிரியே ரிக்கு அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அனுப்புறாரு. அதுக்கு பதிலா நம்ம கேரோலையும் அவங்க கண்ணை முழிச்சிட்டாங்க, உடம்பு இப்பொழுதைக்கு பரவாயில்ல. அடுத்தது பெத்தையும் அனுப்புறாங்க. சோ இப்பதான் பெத்துக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ரிக்கு வந்தது, போலீஸ் ஆபீசர்ஸை கடத்தினது, பெத்தை விடுறது, இது எல்லாமே இந்த லேடி போலீஸ் பண்ண வேலை தான் அப்படின்னு மத்தவங்க நம்ப வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம
போனதுக்கு அப்புறம் இந்த லேடி போலீஸை இங்க இருக்கிறவங்க கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு இந்த பெத் என்ன பண்றாங்கன்னா லேடி போலீஸை சிசராலேயே குத்த ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணா உண்மையிலே இந்த லேடி போலீஸ்க்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு மத்தவங்க நம்புவாங்க. ஆனா இந்த பிளானை முன்னாடியே சொல்லிட்டு பண்ணணும். திடீர்னு போயிட்டு சிசரை எடுத்து குத்த அந்த லேடி போலீஸ் தற்காப்புக்காக தெரியாதனமா கன்னால ஷூட் பண்றாங்க பெத்தோடைய மண்டையிலேயே. இதை பாக்குற டெரில் கடுப்பாகி அந்த லேடி போலீஸை ஷூட் பண்றாரு. சோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெத்து இறந்து போயிட்டா அப்படியே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவும் பெத்தை பாக்குறதுக்காக மேகிலாம் ரொம்ப ஆசையா வராங்க சந்தோஷமா. ஆனா நம்ம டெரில் இறந்து போன பெத்தை தூக்கிட்டு வராரு. அதை பாக்குற மேகி உடஞ்சு போறாங்க. சோ இதுக்கு மேல இவங்க எங்க போகிறது அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்பதான் நோவா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னோட ஊர்ல எங்க ஃபேமிலிலாம் இன்னமும் உயிரோட தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த கம்யூனிட்டியை சுத்தி பெரிய மதில் சுவர் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி கண்டிப்பா ஜாம்பியால வரவே முடியாது. அதை கேட்ட உடனே ரிக்குக்கும் ஒரு ஐடியா தோணுது. பேசாம நம்ம அங்க போகலாம், அந்த இடத்துல நம்ம சேஃபா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப தூரம், அப்படியே ஒரு 10-15 நாள் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த மதில் சுவரை தாண்டி இவங்க உள்ள போய் பார்த்தா அந்த இடமே கொடூரமா நாசமாகி போயிருக்கு. கண்டிப்பா இது ஜாம்பிஸ்னால நடக்கல. வேற ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க வந்து இந்த இடத்தையும் இங்க இருந்த மக்களையும் கொன்னு இருக்காங்க. அதுவும் வேணும்னே இந்த மக்களை வேணும்னே ஜாம்பி கிட்ட கடி வாங்க வச்சு இங்க இருக்கிறவங்களையும் ஜாம்பியா மாத்திருக்காங்க. அந்த இடத்துல வுல்ஃப்ஸ் இங்க இருந்து தூரமா இல்ல அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படின்னா வுல்ஃப்ஸ்ன்ற ஏதோ ஒரு கும்பல் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க போல. எங்க அந்த நோவா ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலி அவரோட சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லை, இங்க இருந்து திரும்பவும் வேற எங்கேயாவது தான் போய் ஆகணும். அட்லீஸ்ட் இங்க இருக்கிற தேவையான பொருளை எடுக்கலான்னு எல்லாரும் போறாங்க. டைரஸ் இருக்காருல, அவரு வந்து நோவா கூடவே இருக்காரு. நோவா என்ன பண்றாருன்னா நான் என்னோட வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சரின்னு டைரஸும் நோவாவை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. உள்ள ஜாம்பிஸ் இருக்கிற மாதிரியே இல்ல. ஸோ டைரஸும் உள்ள போய் பார்க்கும்போது தான் பின்னாடி இருந்து அந்த நோவாவுடைய பிரதர் ஒருத்தர் அவர் ஜாம்பியா மாறி இருக்காரு. அவரு டைரஸோட கையை கடிச்சு விட்டுறாரு. அவ்வளவுதான், டைரஸ் வந்து ஜாம்பியா மாற போறாரு. உடனே நோவா வேகமா ஓடி போயிட்டு இந்த விஷயத்த ரிக்கு கிட்டயும் மிஷன் கிட்டயும் சொல்ல அவங்க ஓடி வந்து மிஷன் அவங்க கத்தியாலேயே ஜாம்பி கடிச்ச அந்த கையை வெட்டிடுறாங்க. ஸோ டைரஸ்க்கு என்னதான் அந்த ஜாம்பி வைரஸ் பரவாம இருந்தா கூட ரத்தம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. உடனே இவங்க ஏதாவது கட்டி ஆகணும், இந்த இடத்துல எந்த ஒரு வசதியும் இல்ல, சீக்கிரமா நம்ம வெளியே இருக்கிற டவுனுக்கு போகலான்னு டைரஸை கார்ல போட்டுக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அதிக ரத்தம் போய் டைரஸ் இறந்து போறாரு. ஸோ இப்பதான் பெத் இறந்து போனாங்க, அடுத்தது டைரஸும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே டைரஸை புதைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஆளுங்க எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா வாஷிங்டனுக்கு தான். ஸோ என்னதான் அந்த சயின்டிஸ்ட் போய் சொல்லி இருந்தாலும் வாஷிங்டன் டிசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மாகாணம். கண்டிப்பா அங்க கவர்மெண்ட் மற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்க கிட்ட காரு வேனுன்னு ஒண்ணுமே இல்ல, நடந்து தான் போறாங்க. சாப்பிட சாப்பாடும் இல்லாம நம்ம டெரெல்லாம் வந்து புழுவெல்லாம் எடுத்து சாப்பிடுறாரு. ஸோ ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு போய் ரோட்ல ஜாம்பி மாதிரியே இவங்க நடந்து வராங்க. இவங்களுக்கு பின்னாடி ஜாம்பிஸும் வந்துகிட்டு இருக்குங்க. எந்த அளவுக்கு இவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்கன்னா ஜாம்பிஸ்லாம் வருது, அதுங்களை எதிர்த்து சண்டை போட முடியாம ஜாம்பிஸை புடிச்சு பாலத்துக்கு அடியில தள்ளி விடுறாங்க. கூட வர ஃபாதர் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்காரு. அவதான் அவரு சொல்றாரு கடவுளுக்கு கண்டிப்பா கண்ணு இருக்கு, அவரு நமக்கு உணவை அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொல்ல 4-5 வெறி நாய்ங்க வந்து இவங்களை பார்த்து கொலைக்குது. யோ நீ சொன்ன மாதிரியே கடவுளுக்கு கண்ணு இருக்கியான்னு அந்த நாயை போட்டு தள்ளி அதை சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபாதரும் நம்ம நிலைமை இப்படி போயிடுச்சு அப்படின்னு வேற வழி இல்லாம அதை சாப்பிடுறாரு. ஸோ இவங்க கிட்ட தண்ணியும் ரொம்ப கம்மியா இருக்கு. திடீர்னு பார்த்தா கேனா நிறைய தண்ணியை யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு லெட்டரும் இருக்கு, ஒரு ஃப்ரெண்டா நான் அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க யாருக்கும் அது யாருன்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது, புயலும் அடிக்குது. ஸோ உடனே இவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். பக்கத்துல ஒரு பண்ணை வீடு இருக்கு, அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நைட்டை. ஆனா அந்த இடியோடைய சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ்லாம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஸ்ட்ரைட்டா இவங்க இருக்கிற வீட்டு பக்கமா வர கதவை முட்டி உடைச்சி திறந்துருங்க போல. ஸோ டெரில் அந்த கதவை தாங்கி பிடிக்கிறாரு. ஸோ இதை பார்க்குற மற்றவங்களும் வந்து அந்த கதவை தாங்கி பிடிச்சி ஜாம்பிஸ் கிட்ட இருந்து உயிரை பாதுகாக்கிறதுக்காக ரொம்பவே போராடுறாங்க. அப்புறம் வேற ஒரு டைரக்ஷன்ல இடிக்க அந்த சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ்லாம் அந்த பக்கம் போயிடுது. எல்லாரும் நிம்மதியா அன்னைக்கு நைட் தூங்குறாங்க. ஆனா டெரில் மட்டும் தூங்காம அந்த கதவு கிட்டே இருக்காரு. ஏன்னா இதுக்கு மேல ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு டெரில் நினைக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. மேகியும் கூட ஷாஷான ஒரு பொண்ணு 2 பேருமே வெளியே போறாங்க. அங்க ஒருத்தர் வராரு, இங்க பாருங்க நான் உங்களுடைய ஃப்ரெண்டு தான், நான் ரிக் கிட்ட பேசணும், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. சரினா அவரை ரிக் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃபான இடம் ஒண்ணு இருக்கு, அங்க மட்டும் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுன்னு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ரிக் நம்பவே மாட்டுறாரு. ஏன்னா டெர்மினஸ் மாதிரியே இதுவும் ஒரு ட்ராப்பா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்தவர் வந்து ரொம்ப நார்மலா தான் பேசுறாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்க மாதிரி நாங்க கிடையாது, அந்த இடம் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கு, என் பேக்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த போட்டோ எடுத்து பார்த்தா பெரிய பெரிய தடுப்பு சுவர், ரொம்பவே செக்யூரா இருக்கு அந்த இடம். ஸோ மிஷானுக்கு வந்து போகலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா மிஷான் யாருக்காக பாக்குறாங்கன்னா ஜூடியத்ன்ற நம்ம ரிக்கோடைய குழந்தைக்காக தான் பாக்குறாங்க. குழந்தைய தூக்கிக்கிட்டு இப்படி நாடோடி மாதிரி ஒவ்வொரு
ஒரு இடமா போக முடியாது, நம்ம சேஃபா இருக்க ஒரு சேஃப் ஹவுஸ் வேணும் அப்படின்னு மிஷான் சொல்ல நம்ம ரிக்கும் ஓகேன்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே அந்த பர்சன் சொன்ன அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்ன ஏது இருக்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல, பயத்தோடவே தான் போறாங்க. சோ எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பார்த்தா அந்த இடம் ஆபத்தானது மாதிரி தெரியல, நல்ல சேஃபா இருக்கு. சோ இந்த இடத்தோட பேர் வந்து அலெக்சாண்ட்ரியான்னு சொல்றாங்க. இதோடைய லீடரா இருக்கிறது டியானா அப்படின்ற ஒரு லேடி. அவங்க நம்ம ரிக்கு, டெரில் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. சோ எல்லாருமே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா கதையும் சொல்றாங்க. சோ டியானா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் கன்னையும் கொடுத்துருங்க, உள்ள இருக்கும் பொழுது கன்னை யூஸ் பண்ணக்கூடாது, வெளியே போகும்போது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி ரிக்கும் அவரோட ஆளுங்களும் கன்னெல்லாம் கொடுத்துடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வீடு மாதிரி கொடுக்க ரிக்கு போயிட்டு குளிக்கிறாரு. அவ்வளவு சந்தோஷப்படுறாரு ஆளு. அவரும் தாடி வர நல்லா பெருசா வளர்ந்து போயிருக்கா, கிளீன் ஷேவ் பண்றாரு. அங்க ஒரு லேடி வராங்க. ஓ ஷேவ் பண்ணிருக்கீங்களா, ஆனா முடிய வெட்டாம விட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஓகேனா நான் வெட்டட்டுமான்னு அவங்க முடிய வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரிக் திரும்பவும் பழைய மாதிரி மாறுறாரு. நம்ம ரிக் சந்தேகப்பட்ட மாதிரிலாம் இங்க இருக்கிறவங்க மோசமானவங்கலாம் கிடையாது, எல்லாருமே நல்லவங்க தான். அதோட இந்த இடம் வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால மத்த மனுஷங்க கிட்ட இருந்தும் சேஃபா இருக்கு. சோ எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. இந்த குரூப்ல இருக்கிறவங்க வெளியே லூட் அடிக்க போறாங்க. நம்ம கிளென்னையும் டராவையும் கூட்டிட்டு போறாங்க. போற வழியில ஒரு ஜாம்பி இருக்கு, அது கிட்ட இவங்க நேரா போய் கொல்லாம விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் டெரா மேலாம் தள்ளி விடுறாங்களா. கிளென்னு கடுப்பாகி அந்த ஜாம்பியை போட்டு தள்ளுறாரு. அங்க ஒரு பையன் செமையா கடுப்பாகிறான். அது யாருன்னா இந்த இடத்துடைய லீடர் இருக்காங்களா டயானா, அவங்களுடைய பையன். அவன் வந்து என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீ அந்த ஜாம்பியை கொல்லலாம் அப்படின்னு திட்டிக்கிட்டே வரான். கிளென்னும் கம்மனே வராரு. இந்த நேரத்துல நம்ம ரிக்கோட பையன் காரல் இருக்கார்ல, இந்த இடத்துலயே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு யாரு கூடவும் பேசாம அமைதியா இருக்கா. அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம இந்த மதில் சுவரை தாண்டி வெளிப்பக்கம் எகிரி குதிக்க காரலுக்கு டவுட் வந்து வேகமா அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு காட்டுக்குள்ள வேகமா ஓட காரலுக்கும் அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. எங்க நம்ம கிளென்னும் வந்துட்டாரு. கிளென்ன அந்த டியானாவோடைய பையன் கலாய்ச்சிக்கிட்டே வரான், ஒரு மாதிரி நெக்கலா. சோ அங்க டியானாவும் வராங்க. அந்த பையன் சும்மா இல்லாம கிளென்னை திட்டிக்கிட்டே இருக்க, அடிக்கிறதுக்குலாம் போகும்போது கிளென்னு அழகா கீழே குனிஞ்சு மூஞ்சிலே ஒரு குத்து. இது பத்தாததுன்னு டெரில் வேற வந்து அந்த பையனை காலி பண்ண ட்ரை பண்றாரு. ரிக் வந்து டே விடுறான்னு தடுத்து விடுறாரு. ஆக்சுவலா அந்த டியானா இருக்காங்களே, அவங்களுக்கே அவங்க பையனை கண்டிக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். இப்படி வெளியே இருந்து நீங்க வந்து அடிச்சதுக்கு அப்புறமாவது அவன் திருந்துவானான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்போ இவங்க இருக்கிற இடமே கிட்டத்தட்ட ஒரு டவுன் மாதிரி தான், நிறைய மக்கள் இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு டியானா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரிக்கையும் மிஷானையும் நீங்க தான் இந்த டவுனோட கான்ஸ்டபிள்னு சொல்றாங்க. சோ வேலை வந்து நாளையில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா நம்ம தலைவர் ரிக்கு நடு ராத்திரியில போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா திரும்ப போலீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு ஆளு. அதோட அவரோட குரூப் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க இருக்கிற யாருமே ஜாம்பி அப்பாக்லிப்ஸ்ல முழுசா மாட்டினவங்க கிடையாது. இந்த இடத்துல சேஃபா இருக்காங்க. சோ வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். சோ இந்த இடத்தை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த இடத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரிக்கு ஒரு முடிவுக்கு வராரு. சோ ஃபர்ஸ்ட் இவங்க எல்லா கன்னையும் ஆட்டைய போடணும். கேரோல் என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா கன்ஸ் புல்லட் எடுக்கிறதுக்காக உள்ள போற மாதிரி போய் ஜன்னல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாம உள்ள வந்து தேவையான கன் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் அவன் வந்து கேரோல் எடுக்கிற எல்லா கன்னையும் பாத்துறான். நீங்க எதுக்காக கன்னை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு மலுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் என்ன சொல்றான், நீங்க குக்கீஸ் நல்லா செய்வீங்கல்ல, எனக்கு குக்கீஸ் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை மறைக்கிறதுக்காகவே கேரோல் தினமும் அந்த பையனுக்கு குக்கியை செஞ்சு கொடுக்குறாங்க. சோ என்னதான் நம்ம ஆளுங்க இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியல. ஏன்னா தப்பு பண்ற ஒருத்தவங்கள பிடிச்சி அடிச்சு நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியும், ஆனா இவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்கல்ல. சோ அதனால வேற ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அதிகாரத்துக்கும் இவங்க வராங்க. நம்ம மாமிசமல்ல ஆப்ரகாம் இருக்கார்ல, அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஆல்ரெடி. சோ அதனாலேயே ஒரு சில வேலையெல்லாம் ஒரு சூப்பரா பண்றாரு, அந்த பதவி அவருக்கு வருது. அப்புறம் கிளென்னு அந்த டியானாவுடைய பையன் இவங்கெல்லாம் திரும்பவும் வெளியே ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல ஒரு மிலிட்டரி ஜாம்பி ஒண்ணு வருது, அதுகிட்ட கிரெனேட் இருக்கு. அதை ஷூட் பண்ணதுனால அந்த இடம் வெடிச்சு டியானாவுடைய பையன் சாகர நிலைமைக்கு போறாங்க. மத்தவங்க எல்லாம் உயிர் பொழைச்சா போதும்னு எஸ்கேப் ஆகி வராங்க. அப்படி எஸ்கேப் ஆகும்பொழுது நோவா இருக்கார்ல, அவரு ஜாம்பி கிட்ட மாட்டி இறந்து போறாரு. எங்க நம்ம ரிக்கு வந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு பொண்ணை உசார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு பொண்ணு முடி வெட்டி விட்டாங்கல்ல, அந்த பொண்ணை உசார் பண்றாரு. ஆல்ரெடி அவங்களுக்கு ஹஸ்பண்ட் பசங்க இருக்காங்க. இந்த விஷயம் அந்த ஹஸ்பண்டுக்கும் தெரிய வந்து அந்த பொண்ணை போட்டு சம்மாடி அடிக்கிறாரு போல. இந்த விஷயம் ரிக்குக்கும் தெரிய வருது. ரிக்கு கோவப்படுறாரு. அதோட இந்த இடத்தோடைய லீடரா இருக்கிற டியானாவுக்கு ஒரு அசிஸ்டண்டா நம்ம மேகி தான் இருக்காங்க. ஆனா மேகி வந்து டியானாவோடவே நிறைய நல்ல டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மிஷான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. நம்ம டெரிலும் கூட இன்னொருத்தரும் வெளியே வேட்டையாட போறாங்க. அப்போ நிறைய ஜாம்பியோடைய நெத்தில W அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. அப்புறம் இப்ப ரிக்கு உசார் பண்ணிருக்காருல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து தினமும் அவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க போல. அந்த விஷயத்த பொறுத்துக்க முடியாம ரிக்கு நேரா வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. ஹஸ்பண்ட செம்ம திட்டு
திட்டுறாரு. 2 பேரும் ரோட்ல இறங்கி சண்டை போடுறாங்க. சோ டியானாவும் அங்க வராங்க. சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரிக் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த டியானாவுக்கே தெரியும் இந்த மாதிரி இவன் அவளுடைய ஹஸ்பண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் வந்து ஒரு டாக்டர்ன்றதுனால டியானா எதுவும் கேள்வியே கேட்கல. தினமும் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இப்படியே இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நம்மள காலி பண்ண ஒரு கும்பல் வரும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு நம்ம ரிக் வீரதீரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து மிஷான் வந்து ரிக்கை அடிக்கிறாங்க. ஏன்னா மிஷானுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, தேவையில்லாம ரிக்கு தான் பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ டியானாவும் செம்மையா கடுப்பாக்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, அதுல என்ன ஏதுன்னு நம்ம முடிவு எடுக்கலாம், மேபி ரிக் இங்க இருந்து வெளியே அனுப்புறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி டியானா சொல்றாங்க. இந்த நேரத்தில் வெளியே நம்ம டெரியலும் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து ஒரு ரெயின் கோட் போட்ட ஒருத்தர் அவரை வாட்ச் பண்றாங்க. அவரை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போறாங்க. சடனா அவர் எங்க போனார்னு தெரியல. ஆனா பெரிய பெரிய ட்ரக் ஒரு 4-5 இருக்கு. அதுல மேபி நமக்கு தேவையான பொருள் இருக்கலான்னு அந்த ட்ரக்கை திறந்தா உள்ள ஃபுல்லா ஜாம்பிஸ் இருக்கு. இவங்க சண்டை போட முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெரில் கூட வந்திருக்காருல, இவர் தான் நம்ம ரிக்கு அவரோட ஆளுங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவரோட பேக் எல்லாம் கீழே போட்டு போறாரு. அந்த பேக்ல வந்துட்டு இப்ப அவங்க இருக்கிற அந்த அலெக்சாண்ட்ரியாவுடைய இடத்துடைய போட்டோ எல்லாமே இருக்கு. ஸோ ஜாம்பிக்கு பயந்து வேகமா காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த காரும் எவ்வளவு தாங்கும்னு தெரியல. நல்ல வேலையா அங்க ஒருத்தர் வராரு. நம்ம டெரேலையும் அவர் கூட இருக்கிறவரையும் காப்பாத்துறாரு. யாரான்னு பார்த்தா மார்கன் தான். இந்த மார்கன் தான் நம்ம ரிக்க ஸ்டார்டிங்ல காப்பாத்திருப்பாரு. அப்புறம் ரிக்கு தேவையான நிறைய கன்ஸையும் கொடுத்திருப்பாரு. இப்ப ஆளு கொஞ்சம் தெளிஞ்சிட்டாரு போல. ரிக்க பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ டெரேலும் மார்கனை ரிக் கிட்ட கூட்டிட்டு வராரு. எங்க ரிக்க பத்தின ஒரு மீட்டிங் நடக்க போகுது. வெளியே காவலுக்கு நின்றுகிட்டு இருக்கிறவரு ஃபாதர் கேட்டை மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவ இந்த ஃபாதருக்கு கேட்டை கூட ஒழுங்கா க்ளோஸ் பண்ண தெரியல. ஆள் அப்படியே விட்டு வந்துடுறாரு. ஸோ அதனால உள்ள ஜாம்பிஸ் வந்துருதுங்க. இது எதுவும் தெரியாம எல்லாருமே மீட்டிங்ல இருக்காங்க. நம்ம ரிக் மட்டும் பாத்துறாரு. ஸோ கண்டிப்பா ஜாம்பிஸ் வந்திருக்கும் அப்படின்னு டோரை லாக் பண்ணிட்டு உள்ள ஏதாவது ஜாம்பிஸ் இருக்கான்னு தேடுறாரு. இங்க எல்லாரும் ரிக் என்ன வரவே இல்லை மீட்டிங்க்குன்னு ரிக் மேலதான் கடுப்பாகிறாங்க. ஆனா நம்ம ரிக் உள்ள வந்த ஜாம்பியை போட்டு தள்ளி அதுல ஒரு ஜாம்பியை தூக்கிட்டு வந்து அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல போட்டு, பாத்தீங்களா மெயின் டோரை ஓப்பன்ல விட்டுருக்கீங்க, உள்ள ஜாம்பிஸ் வந்துருச்சு, நான் இருக்கவே கண்டு அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன், இப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஜாம்பி காலில் விழுந்து கெஞ்சிருப்பீங்க, அதுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு தைரியம் வேணும்ட்டு. இதுக்கு மேல இங்க இருக்கிறவங்க இப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் தைரியமா இருக்கணும், நம்ம குரூப்பை காப்பாத்துறதுக்காக நம்ம யாரை வேணாலும் கொல்லலாம் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ரிக்கு உசார் பண்ணிருக்கிறவருடைய ஹஸ்பண்ட் வராரு. கையில நம்ம மிஷானுடைய கத்தி எடுத்துக்கிட்டு உடனே டியானாவுடைய ஹஸ்பண்ட் தடுக்க போறாரு. ஆனா தெரியாதனமா அவரு கழுத்துலயே ஒரு கோடு போட அவர் அங்கேயே இறந்து போறாரு. கடுப்பான டியானா ரிக்க பார்த்து அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்ல, ஸோ டியானாவும் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம உயிர் பொழைக்கணும் அப்படின்னா யாரை வேணாலும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ரிக்கும் போறாரு. நேரா அவரோட ஆளுடைய ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறாரு. கரெக்டா அதே நேரத்துல தான் மார்கனை கூட்டிட்டு நம்ம டெரிலும் வந்திருக்காரு. மார்கனை பார்த்ததுல நம்ம ரிக்குக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க நம்ம டெரில் வந்து ஒரு இடத்துல ட்ரக்கை திறந்து பார்த்துருப்பாங்க, நிறைய ஜாம்பிஸா இருந்திருக்குமே. அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வராங்க. அந்த ரெயின் கோட் போட்டிருக்கிற ஒருத்தரை போட்டு தள்ளுறாங்க. அப்புறம் கையில ஒரு ரிமோட் மாதிரி இருக்கு. அது பட்டனை அழுத்தின உடனேயுமே அந்த ட்ரக்குக்குள்ள இருந்து சவுண்டு கேட்குது. எல்லா ஜாம்பிஸும் திரும்ப ட்ரக்குக்குள்ள போயிடுதுங்க. ட்ரக்கும் க்ளோஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலா இவங்க ஜாம்பிஸை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் கீழே ஒரு பேக் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா யாரோ வந்திருக்காங்கன்னு அந்த பேக்கை ஓபன் பண்றாங்க. டெரில் கூட வந்தார்ல, அவரோட பேக் தான். உள்ள பார்த்தா இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவுடைய போட்டோ இருக்கு. முக்கியமா நம்ம ரிக்கோடைய போட்டோலாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பாக்குறாங்க. நமக்கு செம்ம வேட்டை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த குரூப் ஏதோ ஒரு பிளான போடுது. இவங்க எந்த குரூப்லாம் தெரியல. பட் ஆனா நம்ம ரிக்குக்கும் அவரோட குரூப்புக்கும் பெருசா ஏதோ ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்றது அடுத்த சீசன்ல தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதையும் நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.